நம்ம போகக்கூடாது ஹாப்பியாக தலையாட மாட்டாங்க. நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 நேற்று அமைதியாக சட்டம் ஒழுங்கு பாதிக்காத வண்ணம் சிறப்பாக நடைபெற்று முடிந்தது. பொதுமக்களுக்கு எந்த சிரமமின்றி பொதுமக்கள் ஆதரவுடன் நமது மாவட்டத்தில் ஒரு நல்ல வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதேபோல் நமது மாவட்டத்தில் உள்ள 5 வாக்குச்சாவடிகளிலும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் சேர்த்து நமக்கு டோட்டல் ஓட்ஸ் 9,85,227 ஓட்டர்ஸ் வந்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் மேல் ஓட்டர்ஸ் வந்து 4,69,054 ஓட்டர்ஸ், ஃபீமேல் ஓட்டர்ஸ் வந்து 5,16,073, அதர்ஸ் மற்ற 3ஆம் பாலினத்தர் வந்து 100 ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்த்து 78.06% வந்து நம்ம மாவட்டத்தில் வந்து வாக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. அதே போல் வந்து இன்றைய தினம் நம்ம அந்த பதிவான வாக்கு இயந்திரங்கள் 1678 வாக்குச்சாவடிகளில் உள்ள எல்லா வாக்கு இயந்திரங்களும் 155 ஜோனல் பார்ட்டிஸ் மூலம் வந்து நேற்று நைட் ஃபுல்லாக கொண்டு வந்து இன்றைக்கி மார்னிங் எல்லாம் 5 அந்த சட்டமன்ற தொகுதிக்கு உண்டான இவிஎம் ஸ்ட்ராங் ரூமில் வச்சு கேண்டிடேட்ஸோட ஏஜென்ட்ஸ் முன்னிலையில், ஜென்ரல் அப்சர்வர்ஸ் முன்னிலையில் வந்து எல்லாமே வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீலிடப்பட்டுள்ளது. இந்த வாக்குச்சாவடி மையத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளது. 3 லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு லேயர் வந்து நம்ம சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ்,
மத்திய படை வந்து அவங்களுக்கு இருப்பாங்க பாதுகாப்புக்கு. 2வது லேயர் வந்து நம்ம ஸ்டேட் ஆர்ம்டு போலீஸ் இருப்பாங்க. 3rd லேயரில் நம்ம போலீஸ் இருப்பாங்க, ரெகுலர் போலீஸ். ஸோ இந்த 3 லேயர் ஆஃப் செக்யூரிட்டி கொடுப்பாங்க. அதே போல் இந்த சிசிடிவி கவரேஜ் இந்த ஃபுல் கேம்பஸ்லேயும் இருக்குது. அதில் ஒவ்வொரு இவிஎம் ஸ்ட்ராங் ரூமுடைய சீல் இன்டாக்டாக இருக்கா, அதில் ஏதாச்சும் வந்து மூவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா அப்படின்றத தொடர்ந்து வாட்ச் பண்ணுறதுக்காக கேண்டிடேட்ஸுக்கும் கேண்டிடேட்டோட ஏஜென்ட்ஸ்க்கும் நம்ம லைப்ரரி பிளாக்கில் வந்து ஒரு ரூம் கொடுத்துருக்கோம். அவங்க எல்லாருமே அங்கே உட்காந்து இந்த இவிஎம் உடைய ஸ்ட்ராங் ரூமை பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க ஷிஃப்ட்டில் வந்து போட சொல்லியிருக்கோம் கேண்டிடேட்ஸில் அவங்க இருப்பாங்க. அதே போல் வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து டெய்லி வந்து இதை விசிட் பண்ணுவாங்க. விசிட் பண்ணிவிட்டு அவங்க சீலில் இன்டாக்டாக இருக்கா, கேம்பஸ் எல்லாம் நல்லா இருக்கான்னு சொல்லி டெய்லி பண்ணுவாங்க. நானும் வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை ஆல்மோஸ்ட் டெய்லி வந்து நான் இந்த கேம்பஸை பார்த்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பேன். டேபிள்ஸ் வந்து ரெகுலர் இவிஎம் கவுண்டிங்க்கு வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம இந்த தடவை வந்து போஸ்டல் பேலட்ஸ் வந்து நம்ம அதிகமாக வரும். வந்து அசான் டேட் நமக்கு வந்து 15,000க்கு மேலே வந்து போஸ்டல் பேலட்ஸ் வந்து வந்துருச்சு. ஒரிஜினல் நம்ம 33,000 வரும்னு நினச்சோம். அதில் வந்து ஒரு 16,000 வந்து அவங்க வாக்குச்சாவடியில் வந்து போட்டுட்டாங்க. 6,027 பேர் தான் வந்து நமக்கு வில்லிங்னஸ் கொடுத்தாங்க. அதுலேயும் ஒரு 300 பேர் போடலை, வேரியஸ் ரீசன்ஸால் 5,730 மட்டும்தான் வந்து அவங்க ஹோம் ஓட்டிங் போட்டாங்க. இது இல்லாமல் இடிபிபிஎஸ்சில் வந்து நம்ம சர்வீஸ் ஓட்டர்ஸ்க்கு அனுப்பணும். போலிங் பர்சனல் எல்லாத்துக்குமே வந்து 3 ஃபெசிலிட்டேஷன் சென்டர் நடத்தோம். ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸுடைய ப்ரிமிசஸில் வச்சு போஸ்டல் ஓட்டிங் சென்டர்ஸ் வந்து 3 தடவை நடத்தின எசென்சியல் சர்வீஸ் ஓட்டர்ஸ் அண்ட் அதர் மிஸ் பண்ண வீடியோகிராஃபர்ஸ், நம்ம இவங்க ஊடகத்துறை நண்பர்கள் யார் வந்து அன்றைக்கி எலெக்ஷன் டியூட்டியில் இன்வால்வ் ஆனால் அவங்க எல்லாத்துக்குமே நடத்தணும். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம 15,300 வந்து நம்மகிட்ட அசான் டேட் நம்ம வந்திருக்கு. இது எல்லாமே வந்து டேபிள் வந்து 7 டேபிள் 8 டேபிள் வந்து இந்த தடவை நம்பர் ஆஃப் டேபிள்ஸ் ஃபார் போஸ்டல் கவுண்டிங் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதே கவுண்டிங் ஹாலில் உள்ள சேம் ஃப்ளோரில் பக்கத்து ரூமில் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு டேபிள்லேயும் ஒரு டெப்டி கலெக்டர் தாசில்தார் கேடரில் வந்து அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் போட்டிருக்கோம். அவங்க இதில் வந்து 500 போஸ்டல் ஓட்டுக்கு ஒரு டேபிள்ன்ற கணக்கில் வந்து அதை பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ கவுண்டிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும்.